மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நிலம் கையகப்படுத்தும் சட்ட மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் காங்கிரஸ் கட்சி தலைநகரில் நாளை பிரம்மாண்ட விவசாயிகள் பேரணியை நடத்த திட்டமிட்டுள்ளது. இதையொட்டி டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி விவசாய பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் அங்குள்ள எமது செய்தியாளர் சலி. இப்போ நம்ம டெல்லியில் ராகுல் காந்தியோட வீட்டு முன்னாடி இருக்கோம். இப்போ நம்ம இருக்க இடம் துக்ளக் லேன். இப்போ நீங்கள் விவசாயிகளை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லி டெல்லியை சுற்றிலும் உள்ள பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. ராகுல் காந்தி வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் தான். அவரோட வீட்டோட சைடு என்ட்ரன்ஸில் எல்லாரையும் செக் பண்ணி இங்கே அனுப்பிட்டு இருக்காங்க. இங்கே ஊடகவியலாளர்கள் குவிந்திருப்பதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் விவசாயிகளை பார்க்கலாம். விவசாயிகள் அதாவது ராஜஸ்தானில் வந்திருக்கவங்கலாம் இந்த தலையில் டர்பன் கட்டி வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் ராகுல் காந்தியை இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முடிவு பண்ணி நிறைய தலைவர்கள் இங்கே வந்திருக்காங்க. விவசாய பிரதிநிதிகள் வந்திருக்காங்க. இது இல்லாமல் விவசாயிகளும் ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. இந்த ரோட்டில் பயங்கர டிராஃபிக் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய முக்கிய நோக்கம் என்ன, இப்போ ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு சட்டம் போடப்பட்டது. அது விவசாயிகளுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பாஜக இப்போ ஒரு சட்டம் கொண்டு வர முயற்சிக்கிறது. விவசாயிகள் கிட்டேருந்து எளிமையாக நிலத்தை கையகப்படுத்தும் சட்டம் அது. இதனால தான் நாங்கள் ராகுல் காந்தியை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க விவசாயிகள்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ராகுல் காந்தி 57 நாட்கள் பொறுத்து டெல்லிக்கு திரும்பி வந்திருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரம்மாண்ட என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு பிரம்மாண்ட பேரணியில் வராரு. நாளை நடக்க போகும் இந்த விவசாய ஊர்வலத்தில் சுமார் 1 லட்சம் விவசாயிகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே விவசாயிகள் பார்க்கலாம், அவங்க கோஷமெல்லாம் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ராகுல் காந்தியை நிறைய பேர் சந்திக்க வந்தாலும் அத்தனை பேரும் ராகுல் காந்தியோட வீட்டு உள்ள போக முடியாது அப்படிங்கிறதால நிறைய பேர் வெளியே காத்துட்டு இருக்காங்க. இந்த ரோட்ல மிகப்பெரிய டிராபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ராகுல் காந்தி வீட்டு பக்கத்தில் ராகுல் காந்தி வீடே இப்போ ரொம்ப பரபரப்பாக இருக்கு. வந்திருக்கவங்க அனைவரும் விவசாயிகள் என்பதால். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் புபேந்தர் சிங்குடன் சலீம்.